சுந்தரகாண்டம். எழுத்து பழ பழனியப்பன். குரல் ஆரூர் எஸ். சுந்தரராமன். பிரம்மாஸ்திரத்தில் பிடிபட்டான். அடுத்ததாக இந்திரஜித். தன் தம்பி அக்ககுமாரன் இறந்தான் என்ற வார்த்தை இந்திரஜித்தனின் நெஞ்சைச் சுட, கண்கள் நெருப்பை சிந்த கோபம் கொண்டான். தேரில் ஏறி போருக்கு புறப்பட்டான். இந்திரனை வென்று இலங்கை சிறையில் அவனை வைத்ததால் பிரம்மதேவனால் இந்திரஜித் என்றழைக்கப்பட்ட மேகநாதன் தன் தேரில் ஏறி முரசங்கள் இடிமுழக்கம் செய்ய, தம்பியை நினைக்கும் போது கண்களில் நீர் தாரை தாரையாக வழிய, தன் வில்லை பார்த்து வாயுதழை மடித்து கோபத்தால் சிரித்தான். மரக்கொம்புகளில் தாவி வாழும் ஒரு குரங்கால் வலிமை வாய்ந்த என் தம்பியா அழிந்தான்? இல்லை இல்லை, என் தந்தை புகழன்றோ தேய்ந்தது என்று வருந்தினான். இந்திரஜித் ராவணனின் அரண்மனையுள் நுழைந்தான். ராவணனின் பாதங்களில் விழுந்து வணங்கி தன் தம்பியின் மரணத்துக்கு வருந்தினான். ராவணனும் அவன் இரு தோள்களையும் பிடித்து தாங்கி தழுவிக்கொண்டு அழுது சோர்ந்தான். அவனிடம் இந்திரஜித் கூறத் தொடங்கினான். நடந்ததை நினைத்து வருந்தும் நீங்கள் உறுதியான ஒன்றை சிந்திக்கவில்லையா? குரங்கின் வலிமையை தெரிந்தும் மேலும் மேலும் அரக்க வீரர்களை அனுப்பி அரக்கர் கூட்டத்தையே குறையும்படி அழித்து விட்டீர்கள். கிங்கரர், சம்புமாலி, பஞ்சசேனாபதிகள் என்ற அரக்கர் தலைவர்களுடன் போருக்குச் சென்றவர்களில் பெரும்பான்மையினர் மீண்டு வரவில்லை என்பதாலேயே அக்குரங்கு சங்கரன், பிரம்மன், திருமால் என்று சொல்லும் அளவுக்கு தகுதியுடையது ஆகும். அது எப்படி இருந்தால் என்ன? அந்த குரங்கை நானே பிடித்து வருவேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். தேர், யானை, குதிரை, வீரர்கள் என்று அரக்கர் சேனை பிரளயகால கடலைப் போல சூழ்ந்து வர, வீரம் என்பதை பன்மைப் பொருளில் கொள்வதை நீக்கி தன் ஒருவனிடத்தே தனித்து உள்ளதாக ஒருமைப் பொருளில் ஆக்கிக் கொண்ட இந்திரஜித் வீரச் செயலை புரிந்திருக்கும் அனுமனின் போராற்றல் நன்று என பாராட்டினான். ஆனாலும் அவன் அடிமனதில் ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. இணையற்ற ஆற்றல் நிரம்பிய அரக்க வீரர்கள் மாண்டு போயினர். அவ்வளவு பேரைக் கொன்ற குரங்கு ஒன்று மட்டும் இங்கு உள்ளது. இப்போது ராமன் இங்கு வந்து போர் தொடங்கினால் எப்படி கொண்டு வெல்வது என்பதே அந்த ஏக்க உணர்வாக நெஞ்சில் நின்றது. ராவணன் தன்னை முதலிலேயே அனுமனோடு போர் செய்ய அனுப்பாததால் விளைந்த துயரங்களும், தம்பி அக்ககுமாரனை இழந்ததால் ஏற்பட்ட துன்பமும் தன்னை துன்புறுத்திக் கொண்டிருக்கும் போது, போர்க்கள பூமியில் தன் கண்ணுக்கு ஒப்பான வீரர் பலர் தரையில் இறந்து கிடப்பதைக் கண்டதும் ஆறாத புண்ணுக்குள்ளே ஒரு கோலை கொண்டு குத்திவிட்டார் போல மனம் புழுங்கினான். அன்று காட்டில் தன் அத்தை சூர்ப்பனகைக்கு நேர்ந்த அவமானமும், கரனுக்கு ஏற்பட்ட மரணமும், தன் தம்பி அழிந்ததும், மானிடர் இருவராலும் குரங்கு ஒன்றாலும் என்பது தன் வீரத்துக்கு அழகாகத்தான் இருக்கிறது என்று நொந்து கொண்டான். அனுமனால் தேய்க்கப்பட்டு உருவம் முழுமையில்லாமல் கிடந்த தம்பி அக்ககுமாரனின் உடலை காண நேர்ந்தது. கோபம் தலைக்கேற கண்கள் செந்நிறமானது. சமமான போர். போர்க்களத்தில் இந்திரஜித்தை கண்ட அனுமன், இவன் மட்டும் என்னால் இன்று போரில் இறந்தால் ராவணனுக்கும் அது அழிவாக முடியும். மற்றுள்ள அரக்கர்கள் தாம் இனி அழிவது நிச்சயம் என்று கருதி சீதையை ராமபிரானிடம் கொண்டு வந்து விடுவர். பகை நீங்கி சமாதானமும் ஆவர். இதற்கு முன் சில வீரர்களை நான் வென்றது இவனை இன்று என் எதிரில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. வெற்றி அடைவதோ தோல்வியுறுவதோ இரண்டில் ஒன்று இன்றே நடக்கும் என்று எண்ணினான். அப்போது இந்திரஜித்தனின் 4 வகை படைகளும் ஆரவாரம் செய்தன. அனுமனும் ஒரு மரத்தை கையில் பிடுங்கி எடுத்துக் கொண்டான். போர் தொடங்கியது. யானைகள் உதைபட்டு உருண்டன. ஒன்றின் மேல் ஒன்றாக புதையுண்டன, புரண்டு விழுந்தன, வதையுண்டு விழுந்தன, மரித்து விழுந்தன. தேர்கள் முறிந்து ஒடிந்து இடிபட்டு மோதுண்டு பொடிப்பொடியாயின. அரக்க வீரர் அனுமனால் பிடியுண்டு பிளக்கப்பட்டு தலை உடைபட்டு கழுத்து இழந்து அடிபட்டு விழுந்தனர். அரக்க வீரர்கள் அனுமன் மேல் விட்ட அம்புகளும் அவனை ஒன்றும் செய்யாது சரிந்து புகைந்து விழுந்தன. 4 வகை படையும் தரையில் விழ தான் ஒருவனாக தனியே நின்ற இந்திரஜித்
வாருங்கள் வாருங்கள் என்றழைத்த அனுமன் எதிரே போர் செய்ய வந்தார். தன் வில்லின் நாண் ஏற்றி அனுமனை பார்த்துச் சொன்னான், சாமர்த்தியம் நிறைந்தவன் நீ, யாரோடும் போர் புரியும் வல்லமை உடையவன். ஆனால் உன் வாழ்நாளுக்கு இன்றே முடிவாகும் என்றான். உடனே அனுமன், உங்கள் வாழ்நாள்களுக்கு ஓர் எல்லையும் உங்கள் கொடிய செயல்களுக்கு ஓர் எல்லையும் வந்துவிட்டது என்பதால் நான் வந்துள்ளேன். என் தோளாற்றலுக்கு எல்லை இல்லை என்றார். இந்திரஜித் குரங்கின் நம்பிக்கையை அழிப்பேன் என்று எண்ணி வலிய அம்புகளை அனுமன் உடம்பிலிருந்து புதிய ரத்தம் ஒழுகிடுமாறு விட்டான். அனுமன் கொடிய கோபம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்தான். அப்பேருருவத்தைக் கண்ட இந்திரஜித்து சிறு பகுதியையன்றி முழு உருவமும் காண முடியாதவனாகி வியப்படைந்தான். பேருருவம் எடுத்த அனுமன் தன் கைகளை நீட்டி தன் மீது வீசப்பட்ட அம்புகள் மீண்டு போய் கீழே விழும்படி வீசி இந்திரஜித்தனின் தேரில் பூட்டியிருந்த பேய்களும் தேர்ப்பாகனும் தரையில் விழும்படி அடித்தான். நொடிப்பொழுதில் குதிரைகள் பூட்டிய மற்றொரு தேரை வேறொரு தேர்ப்பாகன் அங்கே கொண்டு வந்து நிறுத்த இந்திரஜித்து அதன் மீது பாய்ந்தேறி அரிய அம்புகளால் அனுமன் மேனியை மறைத்தான். உடனே அனுமன் தன் மேனியை மூடியுள்ள அம்புகளையெல்லாம் கீழே சிந்தி விழும்படி உதறித் தள்ளிவிட்டு இந்திரஜித்தனின் தேரில் மேல் குதித்து உலகங்களை பலமுறை வென்ற வலிய அவன் வில்லை கையால் பற்றி பறித்து முறித்து எறிந்தான். இந்திரன் விட்டுச் சென்ற வேறொரு வில்லை கணப்பொழுதில் இந்திரஜித் எடுத்து வளைத்து ஒரு தொடுப்பிற்கு 100 அம்புகளைக் கொண்ட அம்புப்படையையே எய்தான். தன் மேனியில் புண்கள் பல உண்டாக அனுமனும் சிறிது தளர்ந்திருந்தான். அனுமன் இந்திரஜித்தனின் வில்லை முதலில் முறித்ததைக் கண்டு ஆரவாரம் செய்த தேவர்கள் இப்போது அனுமன் அரக்கனின் அம்புகளால் புண்பட்டு தளர்ந்ததும் துயரப்பட்டு கலங்கினார்கள். அவ்வளவுதான். அதைக் கண்ட அனுமன் அயர்ச்சி நீங்கி மரம் ஒன்றை கையால் பற்றி எடுத்து அந்த அம்புகளெல்லாம் வரிசை வரிசையாக துண்டுபட்டு ஒழியும்படி அந்த மரத்தை சுற்றி மகுடமணிந்த இந்திரஜித்தனின் தலைமேல் அந்த மரத்தாலேயே ஓங்கி அடித்தான். கனமான அந்த பெரிய மரத்தால் தலையில் தாக்குண்டதும் தலையிலிருந்த ரத்தம் அருவியாய் வழிந்து விழ அயர்ச்சியுற்று உடம்பு நடுங்கி நின்றான். தளர்ச்சியிலிருந்து மீண்டு 1000 அம்புகளை பூட்டி அனுமன் மீது எய்தினான். அந்த அம்புகள் எல்லாம் தன் மார்பிலும் கைகளிலும் அழுந்த இப்படி இவனோடு எவ்வளவு நேரம் போர் செய்வது என்று வெறுப்படைந்த அனுமன் ஒரே வேகமாக பாய்ந்து தேரோடு இந்திரஜித்தினை தூக்கி எறிந்தான். தேரோடு ஆகாயத்தில் உயர நெடுந்தொலைவில் போய் புண்களின் மேலே பெருகி வழியும் இரத்தத்தோடு தரையில் வந்து விழுந்தான் இந்திரஜித். விழுந்தவன் உடனேயே எழுந்து ஆகாயத்தில் நின்றான். அப்படி அவன் தேரோடும் பறந்து கீழே விழுந்து ஆகாயத்தில் எழுவதற்குள் அனுமன் தேர்களையெல்லாம் உதைத்து சிதைத்து அழித்து விட்டான். அனுமனுக்கும் இந்திரஜித்தனுக்கும் நிகழ்ந்த கடும் போரைக் கண்டவர்கள் சமமான இருவரிடையே நடக்கும் சரியான சமர் இது என்றும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையும் பட்டனர். பிடித்தது பிரம்மாஸ்திரம். ஏறிப் போர் புரிய ஒரு தேரும் இல்லாததாலும் மீண்டும் உடனே அனுமன் எதிரே நின்று போர் புரியும் வலிமை குன்றியதாலும் எரியும் நெருப்பு போன்ற கோபத்தோடு வானத்தில் திரிய நேரிட்ட இந்திரஜித்துக்கு அனுமனுக்கு மாறாக தான் செய்யக்கூடிய செயல் வேறொன்றும் இல்லாததால் பிரம்மனது அஸ்திரத்தை அனுமன் மேல் தொடுக்க நினைத்தான். பிரம்மனின் அஸ்திரத்தை கையில் எடுத்து வில்லில் நாணேற்றி அனுமனது தோள்களை இலக்காக குறித்து எய்தான். எவராலும் அடக்க முடியாத அந்த அஸ்திரம் ஒரு மகா நாகத்துடைய வடிவத்தைக் கொண்டு அனுமனுடைய தோள்களைச் சுற்றி நன்றாக கட்டியது. அதனால் தோரண வாயிலின் முன் சாய்ந்து விழுந்தான் அனுமன். அவ்வாறு சாய்ந்த அனுமன் தன்மேற் கட்டியிருப்பது பிரம்மாஸ்திரம் என்ற உண்மையை உணர்ந்து அறிந்து தெய்வத்தன்மையுள்ள அந்த அஸ்திரத்தை அலட்சியம் செய்தல் பிரம்மனுக்கு பெருமை செய்வதாகாது என்பதால் அஸ்திரத்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கண்களை மூடிக்கொண்டு இருந்தான். இந்திரஜித்தோ அனுமனின் வலிமை ஓய்ந்தது என்று எண்ணி அருகில் வந்து பார்த்தான். அப்போது அனுமனுடன் போர் புரிய அஞ்சி தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள திசையெங்கும் ஓடிமறைந்த அரக்கர் பலரும் தமக்கு அனுகூலமான அந்தச் சமயம் பார்த்து அனுமன் அருகில் வந்து ஆரவாரம் செய்தனர். பிரம்மாஸ்திரத்தை தொட்டு இழுத்து பார்த்தனர்.
அனுமனை அதட்டினர். குரங்கினுடைய வலிமை குலைந்தது என்று அந்த இலங்கை மாநகரமே வாய்விட்டு உரக்கக் கத்தி ஓலமிட்டது. அரக்க குமாரர்களும் மகளிரும் அந்தரத்திலும் வானிலும் வந்து குழுமி பெருமுழக்கமிட்டனர். அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லையே இல்லை.